ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மில்க் க்ரீம் கேக் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வாயில் வச்ச உடனே நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஓரளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா சரியா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து எண்ணெய் சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், ரிஃபைனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இனிமேல் ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு பாலும் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூடவே ஆட் பண்ணி சேர்க்க போகிறேன். மொத்தமாக 3 பேட்சாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போ இதை ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு நம்ம 180 டிகிரியில் ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டைமில் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி, இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட், அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 கப்பு, 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பவுலில் சூடான தண்ணி சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட், அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து இதையும் நல்லா